நம்ம தேவனிடத்துல பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பிரச்சனையை மாற்றுவார். என்ன கொண்டு அநேக பிரச்சனையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் வேதம் சொல்கிறது. இதுக்கு தான் உன்னை தெரிஞ்செடுத்துக்கிட்டேன். இதுக்கு தான் என்ன தெரிஞ்செடுத்துக்கிட்டேன். நீங்க நினைக்கலாம் உங்க பிரச்சனை மாறுவதற்காக தான் இயேசு உங்களை தெரிந்தெடுத்தா நீங்க நினைக்கலாம். ஆனா அது உண்மை அல்ல. உங்களை மாத்திரம் சுகமாக்க, உங்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்யல, உன் கிராமத்துக்கே நன்மை செய்ய, உன் பட்டணத்துக்கே நன்மை செய்யதான் இயேசு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா, இயேசுவே என் வியாதி மாறணும், இயேசுவே என் பிரச்சனை மாறணும், இயேசுவே என் கண்ணீர் மாறணும், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்யணும். அப்பெல்லாம் இயேசு என்ன 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 யோசிப்பாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அங்கிருந்து சொல்லுவாரு, ஓ பிரச்சனையை மாத்திரமல்ல, ஓ கண்ணீரை மாத்திரமல்ல, ஓ போராட்டம், ஓ அவமானத்தை மாத்திரமல்ல, ஓ சூழ்நிலை மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அநேகத்தை மாற்றதான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இது அநேகருக்கு தெரியல, அநேகருக்கு தெரியாதனாலதான் இந்த நாளில் வந்து ஒரு ஆராதனையில கூட சரியா நிலை நிற்க முடியல, ஒரு சரியான ஆலயத்துக்கு நம்ம சரியா வர முடியல, சரியான காரியத்தை இன்னைக்கு செய்ய முடியாததுக்கு காரணம் என்னன்னா, என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டத்தை இந்த நாள்ல நம்ம அறியாமல் இருப்பதுதான். அல்லேலூயா.